கட்சி ஆளு ஒவ்வொரு மேடைக்கும் பெரிய பெரிய தலைவரை ஏத்துறான். அவங்க பேச்சை கட்டி ஜனங்களா மயங்கி போடுறாங்க. என்ன செய்யறது? நான் ஜெயிக்கணுமே. நீ ஜெயிக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதோ இல்லையோ, நீ மந்திரி ஆகணுங்கிற ஆசை எனக்கு இருக்கே. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? பாரியா, ஓட்டு போடுறவனுக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்குதோ அங்கங்க கைய விட்டுறது. எப்படி செட்டப் பண்றேன் இரு. என்னமா மீனாட்சி அக்கா கிட்ட இருந்து கதாசி கிதாசி வருதா? இவன் ஒருத்தி வயசு கொட்டிக்கிட்டு கடைதாசி எங்க வந்தது? அவனே தான் நேரம் வந்துட்டாளே. என்னது? எவசனர் கூட குடுக்கறேன்னு சொல்லியிருந்தேனா, அத்தை குடுக்கலன்னு அவன் மாமனார் கோச்சிக்கிட்டு அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. கேவலம், ஒரு எவசில்வர் குடத்துக்காக ஒரு பொண்ணை வாழா வெட்டி ஆக்கிட்டானா? இவெல்லாம் ஒரு மாமனாரா? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நானும் யார்கிட்டயோ போய் கடன் கேட்டு பார்த்தேன். ஒருத்தரும் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குடம் வந்தாதான் உன் பொண்ணை வாழ வைக்க முடியும். ஆமாண்டி. ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. இந்தா. ஏது குடம்? எனக்கா? உன் பொண்ணை வாழ வைக்க. என் தங்கம் நல்லா இருக்காயே. நான் நல்லா இருக்கணுங்கிறது தான் இந்த குடத்தையே கொடுத்தேன். என்னடி சொல்ற? பாரு, உன் வீட்டுல 10 ஓட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 10 ஓட்டையும் நம்ம பானைக்கே போடு. அதுக்காக தான் குடம் கொடுத்துருக்கேன். சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியெல்லாம் வேணாம். உன் பொண்ணை வாழ வைக்க போற அந்த குடத்து மேல சத்தியமா சொல்லு. இந்த குடத்து மேல சத்தியமா? நல்லா ஆக்கி சாப்பிடு. அரிசியை வாங்கினது உள்ள போடுறிய. உன் வீட்டுல 3 ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அத்தை நீ பானைக்கே போடு. போடுறேன்டி. இப்படி சொன்னா பத்தாது. அரிசி மேல ஆணையா சொல்லு. சத்தியமா போடுறேன்டி. அம்மா, நீங்க நல்லா மாராட்சியா இருக்கணுங்க. இந்த துட்டு நான் ஒண்ணும் சும்மா கொடுக்கல. உன் வீட்டுல 5 ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம்மா. 5ஐயும் பானைக்கே போடு. சத்தியமா போடுறேங்க. இந்த சத்தியெல்லாம் வேணாம். டேய், எடுறா படத்தை. சத்தியமா போடுறம்மா. போ. சத்தியம் போடு. நானா? என் ஓட்டு என்னைக்கும் பானைக்கு தான்டா. இது பானை விஷயம் இல்ல, இது நம்ம விஷயம். ஓ விஷயமா? என்னடா? என்னையே வச்சுக்கிறேன்னு. உன்னையே? விஷயனா? சத்தியமா வச்சுக்கிறேன்டா. யாரங்கே வாயங்கே மந்திரியின் பத்தினி நான் வச்சதுதான் சட்டமிங்கே. சபைக்கு வர அம்மா பொண்ணு சத்தம் இல்லாம எழுந்து நின்று அத்தனை பேரும் சலாம் போடணும். சலாம் சலாம் சலாம். அம்மா சலாம். சபைக்கு வர அம்மா பொண்ணு சத்தம் இல்லாம எழுந்து நின்று அத்தனை பேரும் சலாம் போடணும். யாரங்கே வாயங்கே மந்திரியின் பத்தினி நான் வச்சதுதான் சட்டமிங்கே. ஒரு சின்ன ரெக்கமெண்டு. சைட்ல வாம போடுறேன் கை நாட்டு. ஏண்டி இன்னமும் கை நாட்டு தானா? கம்முனு கடை. முட்டி வித்த பொங்கல் எண்ணாதே, இப்போ பெரிய மனுஷன் பஞ்சாதி தான் மறக்காதே. முட்டி வித்த பொங்கல் எண்ணாதே, இப்போ பெரிய மனுஷன் பஞ்சாதி தான் மறக்காதே. இப்பாளா காத்திருக்கு எங்கேஜ்மெண்ட் ரொம்ப இருக்கு. இப்பாளா காத்திருக்கு எங்கேஜ்மெண்ட் ரொம்ப இருக்கு. என்னடி ரேட்டு கீரை கட்டு இந்த நோட்டு சட்டுன்னு போடு. சில்லறையில நடைய கட்டு நாஷ்டா நேரம். என்னடி ரேட்டு கீரை கட்டு இந்த நோட்டு சட்டுன்னு போடு. சில்லறையில நடைய கட்டு நாஷ்டா நேரம். கீரைகாரி கிட்ட 100 ரூபாயா நீட்டுற? நீ பேசலடி துட்டு. அடிப்பாவி, பங்களாவுக்கு வந்து கூட உனக்கு பட்ட சோத்து புத்தி விட்டு போகலையே. தூத்தேரி பாயாவும் இடியா பிடிக்கல. ரோட்டில ஆயா சுடுற இட்லி ஆட்ட
படிக்கல, பாயாவும் இடியாப்பமும் குடிக்கல, ரோட்டுல ஆயா சுடுற இட்லி ஆட்ட ருசிக்கல, வடகரியும் மீன் குழம்பும் வந்திருக்கு மசாதான், வடகரியும் மீன் குழம்பும் வந்திருக்கு மசாதான். யாரங்கே வாயிங்கே மந்திரியின் பத்தினி நான் வச்சதுதான் சட்டம் இங்கே. ரொம்ப தேங்க்ஸ். நடனக்கலை சங்கத்துக்கு தலைவினான், நீங்க நல்வரகு தந்தத்துக்கு தாங்கிசு. நடனக்கலை சங்கத்துக்கு தலைவினான், நீங்க நல்வரகு தந்தத்துக்கு தாங்கிசு. நெல்வரகு இல்லம்மா, நல்வரவு. ஓஹோ, நல்வரவு தந்தத்துக்கு தாங்கிசு. இம்பாலா காத்திருக்கு என்கேஜ்மெண்ட் ரொம்ப இருக்கு, இம்பாலா காத்திருக்கு என்கேஜ்மெண்ட் ரொம்ப இருக்கு. யாரங்கே வாயிங்கே மந்திரியின் பத்தினி நான் வச்சதுதான் சட்டம் இங்கே. சபைக்கு வர அம்மா பொண்ணு சத்தம் இல்லாம எழுந்து நின்று அத்தனை பேரும் சலாம் போடணும். சபைக்கு வர அம்மா பொண்ணு சத்தம் இல்லாம எழுந்து நின்று அத்தனை பேரும் சலாம் போடணும். அப்பா எல்லாமே கனவா? பூங்காவனா பூங்காவனா? ஏக்கா அவர் மந்திரி ஆயிட்டாரா? அடி ஏண்டி வயிற்றுல கிளப்பிக்கணும்? பானையில குத்துறேன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கணும். எதுலயோ குத்திட்டாளுவல. அப்ப அவரு டெபாசிட்டே போடுச்சுடி. யோ, உனக்கு 100 ஆயிடுச்சியா? உன்னதான் தேடிக்கணும் வரேன். நானும் உன்னதான் தேடிக்கணும் வரேன். என்ன தேடிக்கணும் வரியா? கல்யாண விஷயமா? கல்யாண விஷயமா தான் நானும் பேச வந்தேன். யோ, நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லட்டா? சொல்லு. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். என்ன சொல்றேன்னு கேட்க வந்திருக்கேன். கரெக்டா? கேட்க வரல, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு உனக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். என்ன கூட கேட்காம பத்திரிக்கை அடிச்சியா? பொண்ணு கேட்கணும், பொண்ணை ஏன் கேட்கணும்? அப்போ பொண்ணு நான் இல்லையா? இல்ல, பொண்ணு வாணியம்பாடி, பேரு மீனாட்சி. இந்த பத்திரிக்கை கண்டிப்பா வந்துரு. சொல்ல மறந்துட்டேனே, நீ அந்த டிரைவரை கட்டினாலும் சரி, இல்ல அந்த டாக்டரை கட்டினாலும் சரி, இல்ல அந்த டெபாசிட்டை விட்டு நிக்கிறார அவரை கட்டினாலும் சரி, பத்திரிக்கை வை. நானும் என் பொண்டாட்டியும் கண்டிப்பா வர்றோம். அடியே இங்க வாடி. வாடினா அண்ணா நட போடுற. ஏண்டி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மாறிக்கினே இருந்தியே, இப்ப எல்லா பயிலும் சேர்ந்து உன்னை அம்போன்னு விட்டானுங்களா? செஞ்சது தப்புன்னு தான் அந்த கையில மன்னிப்பு கேட்க வந்தேன். அதுவும் கைய விட்டுடுச்சுன்னா அதுல என்ன நியாயம் இருக்குது? அடி அறிவு கட்ட முண்டா. இந்த பாடி எப்பவுமே நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசை பண்ணும். அளவுக்கு மிஞ்சி போனா இப்படிதான் நடக்கும். புரிஞ்சுதா? இனிமே புத்திசாலியா இருப்பியா? டேய் இங்க வாடா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா அழுதுருவா போல இருக்கு. உண்மையெல்லாம் சொல்லிடு. எப்படி எப்படி எப்படி? டிரைவரு, டாக்டரு, அப்புறம் இந்த டெபாசிட் போன எம்எல்ஏ. அட அறிவு கட்டத பத்திரிகையை பிரிச்சு பாரு, பொண்ணு பேர் யார் போட்டிருக்குன்னு தெரியும். அட என் பேரு போட்டிருக்குது. ஆமா, உன் பேர் போட்டிருக்கு. உனக்கு புத்தி வரணும்ட்டு தான் பொண்ணு பேரை மாத்தி சொன்னேன். இப்போ அது என்ன பத்தி புரிஞ்சுக்கினியா? அடி அறிவு கட்ட முண்டா. உனக்கு அவனுக்கும் வர தையில கல்யாணம். செட்டப்பே நம்மளோடதுதான். தெரிஞ்சுதா? ஏக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். அடிச்சு பல்லைகள் எல்லாம் ஊத்துருவேன். கணக்கு சொல்றான் கணக்கு. பட்டது போறாரு கணக்கு வேறையா? டேய் தாலி கட்டுறதான் கட்டுற. கல்யாணி என்னம்மா? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி வக்கீலையா கடுதாசி எழுதியிருக்காரு. நம்ம காய்கறிக்காரி வள்ளிய கூட அனுப்பிச்சிங்கன்னா. வள்ளியா? நல்லா சொன்னப்போ. அங்க சமாதானமா முடியறத கூட சண்டையில மாட்டி வச்சிருவாளே. நானே கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். இரு இந்த வந்துடுறேன். தம்பி என்னம்மா? உன்னதான்டா பார்க்க வந்தேன். கல்யாணியை கூட்டிட்டு வர சொல்லி வக்கீல் கடுதாசி எழுதியிருக்காரு. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. நீங்களே போறதா நல்லது. வண்டிக்கு வேற டிரைவர் போட்டு அனுப்புறேன். வண்டியிலே போயிடுங்க. காலையில பஸ் ஏறினா சாயங்காலம் போய் இறங்கிட போறோம். இதுக்கு ஏன்டா வண்டி? போயிட்டு வரட்டா? இருங்க, இந்தாங்க. போன வந்தோன்னு இருக்கோம். அங்கேயே டிக்கெட் நான் போட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம பாட்டு லாட்ரி. டேய் வரேங்க. சீக்கிரமா அம்மா கொண்டு பஸ் ஏற்றிட்டு வா. போ. அடே வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். லட்சுமி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கம்மா. வணக்கம்மா.
இந்த சின்ன வயசுல உனக்கு ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே. லட்சுமி, நீ வேற இப்பதான் அந்த பொண்ணு அழுது ஓஞ்சிருக்கு. பழசெல்லாம் ஆரம்பிச்சியா? சரி சரி, உள்ள கூட்டு போ. நீங்க வாங்கம்மா, கொடுங்கம்மா, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்லைங்க. வாங்கம்மா. ஐயா, கல்யாணி விஷயமா என்னங்க ஆச்சு? என்னம்மா பண்றது? அந்த பெரியவரோட பிள்ளையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. சரி, சமாதானம் பண்ணி வைக்கலாமேன்னு போய் பேசி பார்த்தா ஒத்து வரவே இல்லை. என்னடான்னு சொல்லி அந்த பொண்ணோட தாய்மாமன் கிட்ட இந்த பொண்ணுக்கு என்னடா வழின்னு கேட்டேன். எங்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனவன் அங்க போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பையன் சொல்றதுலாம் நியாயம் இருக்கு, அவன் கொடுக்குற 5000 10,000 வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றான். ஐயா, சொந்த தாய்மாமனா அப்படி சொன்னா? சுயநலம் இருந்தா அப்படி சொல்லுவானா? அவன் தான் குடிச்சிட்டு வந்திருக்கானே. அம்மா, அந்த பொண்ணோட தாய்மாமா இருக்கானே பயங்கர குடிகார பையன். யாராவது குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும் காலிப்பைய மாதிரி நடந்துக்குவான். இவன் குடும்பம் தாங்க முடியாம தானே அந்த பொண்ணு கிழவனையா கட்டிடுச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வர வழியே இல்லையா? அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தாம போனோம். இப்ப அந்த பொண்ணு இருக்கிற நிலையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. கோர்ட்டுன்னு போனா எந்த காலத்துலயா முடியும்? அதனாலதான் பஞ்சாயத்து தலைவரை நான் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். பாப்பா அவங்க என்ன முடிவு பண்றாங்க.